பேருக்கும் ஈக்குவலாக என்னன்றத எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நடுநிலையோடு 2 பேருமே பண்ணாங்க. பண்ணிவிட்டு விசாரிச்சுட்டு அவங்க நல்ல ஒரு முறையில் சொல்லுவாங்க. அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றதை அவங்க சொல்கிறாங்க. நம்ம இல்லை, அதாவது அவங்க வந்து அப்ஜெக்ஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா அதை வச்சு எழுத்துப்பூர்வமாக இந்த அப்ளிகேஷனை பார்த்து சொல்கிறாங்க. பட் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக வச்சுருக்கோம், எல்லாமே ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம், அதை சொல்லிட்டோம். அதை வச்சு இன்பிட்வீன் அந்த 5 இயர்ஸ் நடந்தது வந்து நான் உங்களுக்கு தெரியல, அதற்கு நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோன்னா அவங்க அக்செப்டட். ஓகே, தேங்க்யூ. ரைட். கார் எடுத்து அண்மை செய்தி. மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் மனுவானது தற்பொழுது ஏற்கப்பட்டுள்ளது. எழுத்துப்பூர்வமாக அனைத்து ஆதாரங்களையும் தாங்கள் வைத்திருப்பதாக வேலு தரப்பிலிருந்து தற்பொழுது தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மயிலாப்பூர் திமுக வேட்பாளரான வேலுவின் மனுவானது தற்பொழுது ஏற்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாப்பூர் தொகுதியின் திமுக வேட்பாளர் வேலுவின் வேட்புமனுவானது தற்பொழுது ஏற்கப்பட்டுள்ளது. குற்ற பின்னணியை மறைத்தல், வருமானம், கல்வி தகுதி குறித்த விவரங்கள் அளிப்பதில் பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் மனு தற்பொழுது ஏற்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செலினா. செலினா, வணக்கம். தற்பொழுது மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் வேலுவின் மனுவானது ஏற்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை என்பது இன்று காலை முதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய வேலுவின் மனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாஜக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அவர் குறிப்பாக வேலு மீதான பின்னணி, அதாவது குற்ற பின்னணி இருப்பதாக கூறி பல்வேறு ஆட்சேபனை என்பதை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் மனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு நேரில் வந்து பதிலளிக்க வேண்டும் என்று தேர்தல் அலுவலர் தெரிவித்திருந்தார். அதன்படி மயிலை வேலு நேரில் வந்து அதற்கான ஆட்சேபனை அனைத்தையும் அதற்கான ஆவணங்களையும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நீண்ட நேரம் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்தது. அதே போல பாஜக சார்பிலும் அந்த நிராகரிக்க வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டிருந்த சவுந்தரராஜனும் உடன் இருந்தார். தொடர்ந்தையாக அவர்களது வழக்கறிஞர்களிடம் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்தார்கள். அதே போல தேர்தல் ஆணையரும் அதே போல தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரும் இங்கு வந்து பார்வையிட்டார். அதன் தொடர்ச்சியாக தனது மனு என்பது ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு ஆவணங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த ஆவணங்கள் அனைத்தும் தற்பொழுது மாற்றி கொடுக்கப்பட்டிருப்பதாக தான் புகார் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த மனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால்தான் தற்பொழுது இந்த நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்த பிறகு தற்பொழுது அவரது மனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல திமுக சார்பில் வேலு போட்டியிட இருக்கிறார். அதற்காக அந்த வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதில் பல்வேறு குற்ற சம்பவங்களும் அதே போல அவரது ஆவணங்கள் அனைத்தும் தவறாக இருப்பதாகவும் புகார் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று காலை முதலான அந்த ஆவணங்கள் சரிபார்ப்பு என்பது நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவரது மனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. செலினா, இணைப்பில் வந்து விவரங்களை பகிர்ந்ததற்கு நன்றி.